இன்ஸ்டாகிராம் வாயிலாக ரசிகர்களுடன் கலந்துரையாடிய நடிகை சமந்தா தனது இரண்டாவது திருமணம் குறித்து ஷாக்கிங் பதிலளித்துள்ளார். தமிழ் மற்றும் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் சமந்தா. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி நாயகியாக உள்ள அவருக்கு இல்லற வாழ்க்கை என்பதோ சரிவர அமையவில்லை. கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்ட சமந்தா 2021ஆம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்தார். இதையடுத்து இருவரும் விவாகரத்து செய்வதாக அறிவித்து தங்கள் திருமண உறவை முறித்துக் கொண்டனர். இந்த நிலையில் நேற்று ரசிகர்களோடு இன்ஸ்டாகிராம் வாயிலாக கலந்துரையாடிய சமந்தாவிடம் ரசிகர் ஒருவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் புள்ளி விவரத்துடன் பதிலளித்துள்ளார். அதாவது, இரண்டாவது திருமணம் தவறான முடிவு என்ற சமந்தா 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி முதல் திருமணம் செய்து கொண்டவர்களின் விவாகரத்து சதவீதம் 50 என்றும், இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர்களின் விவாகரத்து சதவீதம் 67 எனவும், மூன்றாவது திருமணம் செய்து கொண்டவர்களின் விவாகரத்து சதவீதம் 73 எனவும் புள்ளி விவரத்துடன் பதிலளித்துள்ளார். ஆகவே தனக்கு இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும் ஐடியா சுத்தமாக இல்லை என்பதை உறுதிபட கூறியுள்ளார் சமந்தா. அதேபோன்று சமந்தாவை பிரிந்தவுடன் நடிகை சோபிதாவை நாக சைத்தன்யா காதலிப்பதாக செய்திகள் வெளியாகின. மேலும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் பேச்சு அடிபட்டது. ஆனால் இருவருமே தங்கள் காதல் குறித்து அறிவிக்காமல் மௌனம் காத்து வருகின்றனர். மறுபுறம் மீண்டும் சமந்தாவை நாக சைத்தன்யா காதலிப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.